வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கொடுமையிலும் கொடுமை, மகா பெரிய கொடுமை என்னன்னா, பொண்டாடியை கட்டி கூட்டிட்டு வர்றோம்ங்க. ஆமாம், குடும்பம் நடத்த அவள் ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை, தாம்பத்திய உறவுக்கு அவள் சம்மதிப்பதில்லை அப்படிங்கிறது கொடுமையிலும் கொடுமை, மகா கொடுமை. அப்புறம் எதுக்காக கழுத்தை நீட்டணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? உன்னால தாம்பத்திய உறவு முடியாது, உன்னால உடல் உறவு ஒப்புக்கொள்ளவில்லை, நான் உடல் உறவு ஒத்துக்க மாட்டேன்னா எவனே ஒருத்தர் கட்டிட்டு போக வேண்டும், இவன் எவ்வளோ ஒருத்தர் பார்த்துருவானா இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் பல பெண்கள் இன்றும் இப்படிப்பட்ட மகா பெரிய கொடுமைகளை பல ஆண்களுக்கு மனைவி என்ற முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப பகிரங்கமான ஒரு உண்மை. கொடுமையிலும் கொடுமை நம்ம. ஏன்னா அவன் எதிர்பார்ப்போட தாலியை கட்டி ஒருத்தி கூட்டிட்டு வர்றான். ஃபர்ஸ்ட் நைட்லயே நீ படுக்க மாட்டே அப்படின்னா அப்புறம் எதுக்காக நீ அவனை கட்டுன, நீ எதுக்கு கழுத்துல தாலியை ஏத்துன? மிகப்பெரிய ஒரு கேள்வி. மேற்கு வங்காளத்துல ஒரு அற்புதமான ஒரு கொடுமையான ஒரு சம்பவம், மிக மோசமான ஒரு சம்பவம். அதாவது 15/12/2025 ஒரு தம்பதிக்கு திருமணம் நடக்குது மேற்கு வங்காளத்துல. திருமணம் நடந்த அன்னைக்கே தாயி தன்னுடைய தோழி எல்லாத்தையும் கூட்டிட்டு புருஷன் வீட்டுல தங்குறா. புருஷன் வீட்டுல அவன் வந்துடுறா, புருஷன் கூட்டிட்டு வந்துடுறான். அதோட தாயையும் தோழியும் கூட்டிட்டு புருஷன் வீட்டுலயே தங்க வச்சிடறான். இது புருஷன் வேறு மாதிரி நினைக்கிறேன். நான் 4 நாள் இருப்பாங்க, ஒரு வாரம் இருப்பாங்கன்னு போட்டு விட்டுறாரு. அது அப்படியே போயிட்டு பார்த்தா கடைசி வரைக்கும் கூடவே தாயும் இருக்கிறா, தோழியும் இருக்கிறா. உறவுக்கும் ஒத்துக்கொள்வதே கிடையாது. ஒவ்வொரு நைட்டும் கூப்பிடுறான், என்ஜாய் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நைட் இருக்கு, மற்ற சோர்ஸு, நமக்கு வாழ்க்கை இருக்கு, குழந்தை பெக்கணும், எதுக்குமே ஒத்துக்கிறேன். கேட்டா அப்படின்னா தாயை ஏதோ ஒரு குறை சொல்வது, தோழியை வைத்து தப்பித்துக் கொள்வது, இப்படியே போயிட்டே இருந்திருக்கான். அவனு எவ்வளவோ பொறுத்து பார்த்தான், ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணிட்டா, ஒரு கொஞ்ச நாளுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தையே அவ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாத்தையும் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். பெரிய நாடோடி குடும்பம் போல இருக்கு. புருஷனுக்கு ஒரே ஷேக்கு. என்னடா அது, முதல்ல அம்மாவை கூட்டிட்டு வந்தா, தோழியை கூட்டிட்டு வந்தா ஏதோ ஒரு வாரம் 2 வாரத்துல போயிடுவாங்கன்னு பார்த்தோம். இப்போது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அத்தனை உறவுகளை உள்ள வந்துட்டாங்க. நம்ம எப்படி இவள்கிட்ட பேசுறது, மனைவிங்கிற முறையில உறவு எவ்வாறு கொள்வது, குழந்தை பிறப்பது, நமக்கு வாழ்க்கை இருக்குல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இதை அவள்கிட்ட பேசுறான். அவ என்ன பண்றா, அதெல்லாம் கிடையாது, உறவு எனக்கு விருப்பம் இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு அதுல விருப்பமே இல்லை, குடும்பம் நடத்த விருப்பம் இல்லை, உறவுக்கும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு போட்டு சொல்றான். இவனுக்கு ஒரே ஷேக். இது அப்புறம் எதுக்கு நீங்க தாலியை கட்டு, எதுக்கு மனைவியா வந்த கேட்பானா இல்லையா? கேட்டிருக்கேன். அவளும் கடைசி வரைக்கும் அந்த புருஷன் வீட்லயே குடும்பம், கோத்திரம், மற்ற அக்கா தங்க அண்ணன் தம்பி தோழி எல்லாத்தோட தங்கியிருக்காங்க. அது என்ன அறிவோ தெரியல. அப்புறம் பார்த்துருக்காரு இவர் கிழக்கு மிட்னாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தங்கிட்டார். இவர் முதல்ல இருந்தது கொல்கத்தா நர்கல் டாங்கா அப்படிங்கிற இல்லத்துல தங்கி இருந்தாரு. அப்புறம் பார்த்தாரு தனியா இவரு, சரி அவர் யாருமே வெளியே பொழைஞ்சு போட்டு தான் வீட்டை விட்டு போட்டு இன்னொரு வீட்டுல போய் தங்கிடுறாரு. கிழக்கு மிட்னாப்பூர் அப்படிங்கிற இந்த கோலாக்கட்டி அப்படி தங்கிடுறார். தங்கின உடனே அப்புறம் அவர் அங்கிருந்து விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணார். 25/9/2008 விவாகரத்துக்கு கேட்டு மனு போடுறாரு. இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க, எதுக்கு கட்டினான்னு தெரியல, நான் எதுக்கு அவளை கட்டினேன்னு எனக்கு தெரியுது, அவ எதுக்கு என்னை கட்டினான்னு தெரியல. திருமணம்னா அப்புறம் உடல் உறவு இருக்கு, இப்ப குழந்தை பிறப்பு இருக்கு, வாழ்க்கை இருக்கு இல்ல, எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறது. இப்படிப்பட்ட மனைவி எனக்கு எதிர்க்கு போட்டு அவரு விசாரணை நீதிமன்றத்துல மனு போட்டவுடனே அவங்க வேறு மாதிரியே நினைச்சிடுறாங்க. இவ்வளவு கோர்ட்ல கேஸ் போடுறான். இந்த மாதிரி என் கணவன் என்னை கொடுமைப்படுத்தினான்னு சொல்லி போட்டு பாருங்க, இப்படிலாம் வரும். இதை தீர விசாரிக்காம விசாரணை நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, அந்த கணவனுக்கு விவாகரத்து கொடுக்காம தள்ளி வச்சிடறாங்க. இவர் மீண்டும் விடல. மீண்டும் இவர் என்ன பண்றாரு, கொல்கத்தா நீதிமன்றத்துக்கு போறார். கொல்கத்தா நீதிமன்றம் போன உடனே அங்க அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு கணவனுக்கு விவாகரத்து கொடுத்துருக்காங்க. விவாகரத்து கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிபதி வேதனையை தெரிவிச்சிருக்காங்க பாருங்க. உண்மையிலே இது எந்த ஒரு ஆணுக்குமே நடக்கக்கூடாத ஒரு
சம்பவம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த பெண் வந்து தன் தாயையும் தோழியையும் கூடவே வைத்திருந்தாள். இது மிகப்பெரிய ஒரு கொடுமை. அதே நேரத்துல வந்து தன் குடும்பத்தை கண்டு தன் கணவன் குடும்பத்தின் மீது திணித்தது அதை விட மகா கொடுமை. அதையெல்லாம் விட மனைவி வந்து பொய் வழக்கு போட்டது அதை விட கொடுமை. ஒண்ணுமே செய்யாத அப்பாவி பொழுது பொய் வழக்கு போட்டு அதை விட மகா கொடுமை. அதையெல்லாம் விட விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்தது மகா மகா பெரிய கொடுமை. அதையெல்லாம் விட தாய் தந்தை தோழியரோடு தங்கி வேண்டுமென்றே கணவனை கொடுமைப்படுத்தினா பார்த்தீங்களா? பாருங்க, எங்கெல்லாமே ஒரு சூழல். மனைவியோட கொடுமை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது கணவனோட கொடுமை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது அதை விட மோசமான ஒரு மனைவியோட கொடுமை. தன் மனைவியின் தாய் தந்தையோடு தாய் தங்கைகளோடு தங்கி கொடுமைப்படுத்தி அதை விட மகா கொடுமை. அதையெல்லாம் விட தாம்பத்திய உறவுக்கு மறுத்தது அது கொடுமையிலும் கொடுமை, மகா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து, இனி சேர்ந்து வாழ்வதற்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு விவாகரத்து கொடுத்துருக்காங்க. எப்படி முடியும்? இந்த மாதிரி எத்தனை பெண்கள் நீங்க இந்த இந்தியாவில் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரியலையே. தாலியை கட்டியாச்சுன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி புருஷக்காரன் கூட்டிட்டு போயிடான். ஆமா, நீ அம்மாவை விட்டு விட்டு வந்துட போற. நீ என்ன இருக்க தாயி தோழி அக்கா தங்கச்சி அண்ணா தம்பியில் அங்க கொண்டு கூட்டிட்டு வரணும். ஒரு நாள் 10 நாள் அவ்வளவுதான். 2 நாள் 3 நாள் விருந்து கொடுத்தா போயிட்டே இருக்க வேண்டியதானே. நீ எதுக்கு அவன் வீட்டுல தங்க விடுற? தங்க விட்டு இல்லாம அங்க தாம்பத்திய உறவுக்கு தங்க விடுறது பெருசா நம்ம சொல்ல முடியாவிட்டாலுமே கூட தாம்பத்திய உறவுக்கு மறுப்பது என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளவு ஆசையா தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருப்பான். குடும்பம் நடத்த விருப்பம் இல்லை. அப்ப நீ பாட்டுக்கு நாடோடி மாதிரி போயிட வேண்டியதான். அதையும் மீறி இவன் கோர்ட்ல கேஸ் போட்டு அதைக்கும் வந்து இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த பொம்பளை என்னை கொடுமைப்படுத்துறான்னு போட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கான். எப்படிலாம் ஒரு தில்லுமுள்ள ஆட்டம், எப்படிலாம் சில பெண்கள் இப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்ப நல்ல வேலை. ஆமா, கொல்கத்தா நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணி இன்னைக்கு வந்து விவாகரத்து கொடுத்துட்டாங்க. விவாகரத்து கொடுத்து பாருங்க, இப்ப இதுல என்ன ஒண்ணுமே புரியல. இப்படி இல்லாமலாம் சில பெண்கள் இருப்பார்கள். கொடுமையிலும் கொடுமை, இதுல மகா கொடுமைங்க. ஆமா, தன்னுடைய அப்பா அம்மா சோ அந்த அளவுக்கு பாதுகாக்கிற நீ வந்து அவருடைய அப்பா அம்மான் இருக்கிறப்ப நீ ஒரு பாதுகாப்பு கொடுத்துருப்பாயா? இவர் பல பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மா மட்டும் வரணும். ஆமா, உங்க அப்பா அம்மா வந்து எங்க இது நம்ம வீட்டு வரக்கூடாதுங்க, நம்மளோட தங்க கூடாதுங்க. சில பெண்கள் மேட்ரிமோனியிலே போடுறாங்க. ஆமா, எங்களோடு உங்கள் அப்பா அம்மா தங்க கூடாது, நாம் கல்யாணம் முடித்த அடுத்த நாள் வந்து தனி குடித்தனம் செல்ல வேண்டும். ஆனா எங்க அப்பா அம்மா வந்து என்னோட தங்கிப்பாங்க. எவ்வளவு ஒரு சுயநலம் பாருங்க. இந்த மாதிரி எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல வந்து சதவீத கணக்கு வந்து அரசு எடுக்கணும். இல்ல ஒரு தனிப்பட்ட சமூக ஆர்வலர் கொண்ட ஒரு குழு எடுக்கணும். அவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா அந்த மேற்கு வங்க கொடுமை இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல எந்த ஆணுக்கு தான் வந்து கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் வரும்? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, இதெல்லாம் இந்த மாதிரி பெண்கள் திருந்துங்க. ஆமா, நாளை வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இல்லை, உறவு கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல, உடலுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், குழந்தை பத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னா எவனே கட்டிட்டு போய் தொலை, தனியா அவையார் மேல் வாழ்ந்துட்டு போ. எதுக்கு அடுத்த ஆணுடைய வாழ்க்கையில தலையிடுற அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.